ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் பன்னீர் மேக்ஸிமம் கடையில் வாங்க மாட்டேன், வீட்டிலேயே பண்ணிடுவேன். சரி, மீஷோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பன்னீர் மோல்டு நல்லா இருந்துச்சு. சரி, வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 120 ருபீஸ்க்கு தான் நான் இந்த பன்னீர் மோல்டு வாங்கியிருந்தேன். சரி, இன்றைக்கி நம்ம இதை வாங்கி ட்ரை பண்ணிடலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். 1 லிட்டர் ஆவின் பால் தான் எடுத்திருந்தேன், க்ரீன் தான் எடுத்திருந்தேன். அதில் ஒரு லெமன் புழிஞ்சு பாலை நல்லா திரைய வச்சுக்கிட்டேன். நல்லா திரைய வச்சுட்டு அதை இந்த பன்னீர் மோல்டில் கீழே ஒரு பிளேட் வச்சு மேலே அந்த பன்னீர் மோல்டு வச்சு அந்த பால் திறந்ததை நல்லா வடிகட்டி ஊற்றிக்கிட்டேன். அதில் ஊற்றிட்டு அந்த மோல்டில் மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சு ஒரு 1/2 hour விட்டுட்டேன். 1/2 hourக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பன்னீர் இதில் வரல. எனக்கு தான் பண்ண தெரியலையா இல்லை மோல்டு அப்படி தானன்றது எனக்கு தெரியல. பன்னீர் அந்த மோல்டுலேருந்து எடுக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, தவிர மற்றபடி நல்லா இருந்துச்சு. ஓகே தான், இந்த ரேட்டுக்கு இந்த பன்னீர் மோல்டு ஓகே தான். நெக்ஸ்ட் டைம் இந்த பன்னீர் மோல்டில் பன்னீர் ட்ரை பண்ணிவிட்டு அந்த பன்னீர் பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீர்த்தி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.